ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 21. மகா வாக்கியங்கள். சதுர்வாக்கியம் அல்லது வேதங்களின் 4 முக்கிய வாக்கியங்கள். சீடர் சுவாமிஜி. முக்தி, விடுதலை அடைவதற்கு பிரம்மோபதேசம் அவசியம் என்றும், இந்த பிரம்மோபதேசம் என்பது புகழ்பெற்ற சதுர்வாக்கியம், 4 மகா வாக்கியங்கள் என்றும் மக்கள் கூறுகிறார்கள். 4ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே இதை பற்றிய குறிப்பு உள்ளது. இருப்பினும் இந்த சொற்றொடர்கள் உண்மையில் எதனை குறிக்கின்றன என்பதை பற்றி எனக்கு ஞான ஒளி புகட்டுமாறு வேண்டுகிறேன். ஆசிரியர், அந்த 4 மகா வாக்கியங்கள் எவை? சீடர், அவை பிரஜ்ஞானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி மற்றும் அயம் ஆத்மா பிரம்மம் ஆகியவையாகும். ஆசிரியர், இந்த 4 வாக்கியங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சீடர், நாம் இந்த 4 வாக்கியங்களையும் சிந்தித்து தியானிக்க வேண்டும், மேலும் அவற்றை உச்சரிக்க வேண்டும். ஆசிரியர், இந்த சொற்றொடர்களின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டுள்ளீர்கள்? சீடர், பிரஜ்ஞானம் பிரம்மம் என்றால் பிரம்மம் என்பது வெளிப்புறமாக வெளிப்படும் அறிவு என்று பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மமாக மாறுகிறேன் என்று பொருள். தத்துவமசி என்றால் அது நீயாகிறாய் என்று பொருள். அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் இந்த ஆத்மாவே பிரம்மம் என்று பொருள். இவற்றைத்தான் நான் இப்போது இந்த சொற்றொடர்களின் மூலம் புரிந்து கொண்டுள்ளேன். ஆசிரியர், இந்த சொற்றொடர்களை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலமும் தியானிப்பதன் மூலமும் உங்களுக்கு முக்தி கிடைக்கப் போகிறது என்றால், வெறும் சர்க்கரை இனிப்பானது, அது உண்பதற்கு நல்லது, அது வெள்ளை நிறமுடையது போன்ற சொற்களை திரும்ப திரும்ப சொல்வதை போன்றதுதான் இதுவும். ஒருவன் சர்க்கரையின் சுவையை தன் வாயில் பெற்று அதை உண்பதன் அனுபவத்தை பெற வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த சொற்களை எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும், அதை பற்றி சிந்தித்தாலும், உங்களது எண்ணங்கள் ஒருபோதும் சர்க்கரையாக மாறிவிடாது, அல்லது சர்க்கரையை பற்றிய எந்த ஒரு உண்மையான அறிவையும் உங்களுக்கு தந்துவிடாது. சீடர், அது உண்மைதான். நாம் அதை உண்மையில் உண்ண வேண்டும். அப்போதுதான் அதை பற்றி முழுமையாக அறிய முடியும். ஆசிரியர், இதே முறையில் இந்த மகா வாக்கியங்களை வெறும் சிந்தனை அல்லது தியானம் செய்வதன் மூலம் உங்களால் பிரம்மத்தை அறிய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த வாக்கியங்களுக்கு நீங்கள் கூறும் பொருள்கள் யாவும் தவறானவை ஆகும். பிரஜ்ஞானம் பிரம்மம் என்றால் நமக்குள்ளே அறிவின் வெளிப்பாடாக இருக்கும் அந்த காரணியே பிரம்மம் என்று பொருள். நாம் காண்பவை, கேட்பவை, நுகர்பவை, சுவைப்பவை அல்லது உணர்பவை அனைத்தையும் அறிந்து விளக்கும் காரணி அதுவே ஆகும். நாம் அறியும் அல்லது விளக்கும் 5 புலன்கள் அதுவல்ல என்று ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அறியும் காரணி வேறொன்று ஆகும். இந்த அறியும் காரணியே மனமாகும். இந்த மனமே அல்லது அறிவே பல்வேறு வழிகளில் சிதறடிக்கப்பட்டு கவனச்சிதறல் அடைகிறது. பிரஜ்ஞானம் பிரம்மம் என்பது நமக்குள்ளே இருக்கும் இந்த அறிவை ஒன்றிணைத்து ஒருங்கிணைப்பதாகும். நமக்குள்ளே பாயும் இந்த ஆற்றல் முழுவதையும் நாம் சேகரித்து ஒருமுகப்படுத்தும் போது அங்கே வெளிப்புற பொருட்கள் பற்றிய எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை. அப்போது பிரஜ்ஞானம் பிரம்மம் என்ற சொல் வடிவமே அழிந்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் உச்சரிப்பதற்கோ அல்லது தியானிப்பதற்கோ அங்கே எதுவும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி என்பதன் பொருளும் இதுவே ஆகும். அகாரம் அல்லது ஆ என்ற ஒலி வெற்று ஆகாயத்தை குறிக்கிறது, மேலும் ஹம் என்ற ஒலி இயற்கையை குறிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி என்ற சொற்றொடர் இயற்கையாக வெளிப்படும் ஆற்றலின் ஓட்டம் வெல்லப்பட்டு நமக்குள்ளே ஒருமுகப்படுத்தப்படும் அந்த நிலையை குறிக்கிறது. இந்த நிலையிலும் வெளிப்புற பொருட்கள் பற்றிய எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதற்கோ அல்லது தியானிப்பதற்கோ அங்கே எதுவும் இல்லை. தத்துவமசி என்பதும் இதுவே ஆகும். தத் என்பது பிரம்மத்தை குறிக்கிறது. துவம் என்பது அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை குறிக்கிறது, அதுவே நீ என்பதாகும். தத்துவமசி என்பது நீ எனப்படும் அந்த நிலை எங்கிருந்து வந்ததோ அந்த பிரம்மம் அல்லது உண்மையுடன் மீண்டும் ஒன்றிணைந்து கரைவதை குறிக்கிறது. இந்த நிலையிலும் வெளிப்புற பொருட்கள் பற்றிய எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை. இந்த குறிப்பிட்ட சொற்றொடரை நாம் திரும்ப திரும்ப உச்சரிப்பதற்கோ அல்லது தியானிப்பதற்கோ அங்கே இடமில்லை. அயம் ஆத்மா பிரம்மம் என்ற சொற்றொடரின் பொருளும் வெளிப்புறமாக பாயும் ஆற்றலை உட்புற ஆத்மாவுடன் ஒன்றிணைத்து அதனுடன் ஒன்றாக மாறுவதே ஆகும். இந்த நிலையிலும் வேறு எதுவும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்வதற்கோ அல்லது தியானிப்பதற்கோ கூட அங்கே எதுவும் இல்லை. இந்த சொற்றொடர்கள் முக்தியை அடைவதற்காக திரும்ப திரும்ப உச்சரிப்பதற்கோ அல்லது தியானிப்பதற்கோ உரியவை அல்ல. அவை பிரம்மத்தின் நிலையை விவரிப்பதற்காக மட்டுமே உள்ளவை ஆகும். பிரம்மத்தின் நிலையை விவரிக்கும் மற்றொரு சொற்றொடரும் உள்ளது. அதுவே பிரம்மஜோதிரகம் பிரக்மஜோதிரகம் ஆகும். இந்த சொற்றொடர் பிரம்மமே ஜோதி, அதாவது நித்திய ஒளி என்பதை குறிக்கிறது. அது வெற்று ஆகாயத்தில் பிரகாசிக்கிறது, மேலும் ஹம் என்பது பிரகிருதி இயற்கை ஆகும். பிரம்மஜோதிரகம் என்பது இந்த ஒளியானது வெளிப்புறத்தில் இயற்கையின் வடிவில் தீர்ந்து போகாமல் காலம் மற்றும் இடத்தை பற்றிய அனைத்து கருத்துக்களையும் கடந்து நமக்குள்ளே நித்தியமாக பிரகாசமாக ஒளிரச் செய்யப்படும் நிலையாகும். இதுவே ஆன்மாவாகிய பிரம்மம் மட்டுமே நிலைத்திருக்கும் நிலை ஆகும். இந்த நிலையே பிரம்மம் சத் உண்மை என்றும் ஜகத் மித்யா உலகம் பொய்யானது நிலையற்றது என்றும் அறியப்படும் நிலையாகும். இந்த உண்மைகளை கண்டறிந்து நமக்குள்ளிருந்து வீணாக வெளியேறும் ஆற்றலை சேகரித்து கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக
இந்த சொற்களை திரும்பத் திரும்பச் சொல்வதிலும், மும்மூர்த்திகளை, 3 தெய்வங்களை நிறுவி அவர்களை வழிபடுவதிலும், அல்லது விரதங்களை கடைப்பிடிப்பதிலும், அல்லது பிற வகையான தவங்களை மேற்கொண்டு தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதிலும் என்ன பயன் இருக்கிறது? தெய்வ வழிபாட்டின் பெயரால் அப்பாவி விலங்குகளை பலியிடுவதிலோ, அல்லது விலங்குகளின் பிணங்களை உண்டு கள் மற்றும் சாராயம் போன்ற போதை தரும் மதுபானங்களை அருந்துவதிலோ என்ன பயன் இருக்கிறது? மீண்டும் தெய்வ வழிபாட்டின் பெயரால் காசி, வாரணாசி அல்லது ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு சென்று அனைத்து வகையான பற்றாக்குறைகளையும் துயரங்களையும் அனுபவித்து அழுக்கு தண்ணீரில் மூழ்கி உடலில் அனைத்து வகையான நோய்களையும் வரவழைத்துக் கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது? இப்படி செய்வதன் மூலம் உங்கள் ஜீவன் உயிர் கீழ் நோக்கித்தான் செல்லுமே தவிர மேல் நோக்கி செல்லாது. அது மேல் நோக்கி சென்று ஆன்மாவை உணர வேண்டுமானால் உங்கள் ஆற்றலின் மீது நீங்கள் கட்டுப்பாடு கொண்டு அது வீணாவதை தடுக்க வேண்டும். அதே ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலை உங்களுக்குள்ளே நிலைநிறுத்தி அதை ஆன்மாவுடன் ஒன்றிணைக்க வேண்டும். இதை செய்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை.